முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், அதேபோல் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளினுடைய உழைப்பால் வெற்றி பெற்றுவிட்டு இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 50 ஆண்டுகளுக்கு இனி தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிதான், திமுக தலையெடுக்க முடியாது, திமுகவை முற்றிலுமாக துடைத்தெறிவோம் என்று பேசியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. மன்னர் ஷாஜகான் மும்தாஜுக்கு கல்லறை கட்டினார். இந்த ஷாஜகானோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அருமை பெருமைகளுக்கெல்லாம், சிறப்புகளுக்கெல்லாம் சமாதி கட்டக்கூடிய வேலையை செய்கிறார் என்று எண்ண தோன்றுகிறது. சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுகவுக்கு இல்லை. இது திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு தவறான பிரச்சாரம். ஆங்கில தி ஹிந்து நாளிதழில் தேர்தல் முடிந்த சில நாட்களில் தேர்தல் முடிவுகளை பற்றி விரிவான ஆய்வு கட்டுரைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு கட்டுரையில் மிக தெளிவாக தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு தான் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய வாக்குகள் சென்றிருக்கின்றது என்பதை ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில், எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் பாளையங்கோட்டை தொகுதியாக இருக்கட்டும், ராமநாதபுரம் தொகுதியாக இருக்கட்டும், திருச்சி மேற்கு தொகுதியாக இருக்கட்டும், வாணியம்பாடி தொகுதியாக இருக்கட்டும், ஆம்பூர் தொகுதியாக இருக்கட்டும், அதே போல் திருவண்ணாமலை தொகுதியாக இருக்கட்டும், பாபநாசம் தொகுதியாக இருக்கட்டும், நம்முடைய நாகப்பட்டினம் தொகுதியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் திமுக வேட்பாளர்கள், திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவை தெளிவாக முஸ்லீம் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு தான் சென்றிருக்கின்றது என்பதற்கு அசைக்க முடியாத சான்றுகளாக இருக்கின்றது. முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள பல மாவட்டங்களில் தாவேகாவினால் வெற்றியே பெற முடியாத ஒரு நிலையும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் திட்டமிட்டு முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த பொய்மையான பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது. மின்சாரம் 200 யூனிட்னு சொன்னாங்க. 500 யூனிட்டில் ஒரு யூனிட் அதிகமாக போனாலும் 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் கிடையாதுன்னு இருக்காங்க. இப்போ வந்து 100 யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட்டுக்கு போனால் 2.35 பைசா இருந்தது. இப்போ வந்து 4.70 பைசாவாக விலை அதிகரிச்சிருக்கு யூனிட் மின்சாரம். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தாவேகா தேர்தலுக்கு முன்பு கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. மாதம் 2500 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அது நாங்கள் கஜானாவே காலி ஆயிடுச்சின்னு அப்படின்னு சொன்னாங்க. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மிக தெளிவாக சொன்னார், ஒரு அரசு கஜானா கருவூலம் எப்போதுமே காலி ஆகாது. ஏன்னா உள்ளே வந்துகிட்டே இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும். அது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒன்று. கஜானா காலி என்ற வாதமே தவறானது என்று ஒரு பேட்டியில் தெரிவித்தார். அதனால் 2500 ரூபாய் எங்கே என்று இன்றைக்கு மக்கள் கேட்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்த பிறகு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இப்போது வந்து கொண்டிருக்கிறது.